இந்த வீடியோல நம்ம ரிசர்ச் பேஸ் பண்ண ஜஸ்ட் 3 சிம்பிள் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது மூலமா எப்படி நம்ம கோல்ஸை மற்றவங்கள விட ஈஸியாக அச்சீவ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில் இந்த ஒரு கோட் இருக்கு, வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் ஹேவ் தி சேம் கோல். இந்த ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிற எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுமே அவங்க அந்த கோல்டு மெடலை வின் பண்ணணும்னு தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணுவாங்க. அப்போ இந்த வின்னர்ஸையும் லூசர்ஸையும் எது செப்பரேட் பண்ணுது? ஸோ ஒரு $1 பில்லியன் சம்பாதிச்ச ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனோ இல்லைனா ஒரு கோல்டு மெடல் வின்னிங் அத்லெட்டோ, இவங்க எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த 3 ரிசர்ச் பேஸ்ட் ஆக்ஷன்ஸை அவங்க கோல் செட்டிங் ப்ராசஸ் அண்ட் இன் ஜென்ரலாக அவங்க லைஃப்லேயே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரைட் இன் கிளியர் வேர்ட்ஸ். டொமினிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் சைக்காலஜிஸ்டான டாக்டர் கெயில் மேத்யூஸ் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறாரு. இந்த ஸ்டடியோட எண்ணில் யாரெல்லாம் அவங்களோட கோல்ஸ் எழுதியிருக்காங்களோ அவங்க கோல்ஸ் எழுதாதவங்களை கம்பேர் பண்ணும்போது 33% அந்த கோல்ஸை அதிகமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சிமிலராக ஜேர்னல் ஆஃப் அப்ளைட் சைக்காலஜியில் பண்ண ஒரு ஸ்டடி படி இந்த பர்டிகுலர் நம்பர் கிட்டத்தட்ட 42% வரை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு கோலை எழுதுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை விட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அந்த கோலை எந்த அளவுக்கு கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக எழுதுறோன்றது. சும்மா வாய்வாக்கில் இந்த வருஷத்தில் நான் ஹெல்த்தியாக இருக்க போகிறேன், நான் நிறைய புக்ஸை படிக்க போகிறேன், இல்லை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறேன், இதெல்லாம் கோல்ஸ் இல்லை, ஜஸ்ட் இன்டென்ஷன்ஸ். கோல்ஸ்ன்றது கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷத்தில் நான் ஒரு 5 கிலோ வெயிட் கம்மி பண்ண போகிறேன், ஆர் இந்த வருஷத்தில் நான் அட்லீஸ்ட் ஒரு 10 புக்காவது படிக்க போகிறேன். ஓகே, இப்போ எனக்கு கோல் கிளியராக இருக்குது. ஸோ பாயிண்ட் நம்பர் 2, கிரியேட் எ பிளான். சைக்காலஜிஸ்டான கேப்ரியல் ஓட்டிங்கன் ஊப்புன்ற ஒரு சயின்ஸ் பேஸ்டு கோல் செட்டிங் மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க. பேசிக்காக ஊப்புன்றது விஷ், அவுட்கம், ஆப்ஸ்டிக்கல் அண்ட் பிளான். இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆப்ஸ்டிக்கல் அண்ட் பிளான். நல்லா யோசிச்சிங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரு பர்ஃபெக்ட் டேக்கு தான் பிளான் போடுவோம். காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், ஒரு 4 hours டீப் ஒர்க் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நைட்டு சீக்கிரமாக தூங்க போயிடணும். இந்த மாதிரி ஒரு ஷெட்யூலை போட்டு நீங்கள் எத்தனை நாள் ஃபெயில் ஆகிருப்பீங்க. ப்ராப்ளம் என்னென்னா நம்ம லைஃப் இந்த மூவிஸில் வர மாதிரி பர்ஃபெக்டாலாம் இருக்காது. நமக்குன்ட்டு நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சிம்பிளாக நம்மளால் நாளைக்கு போட்ட ஒரு சின்ன பிளானையே ஃபாலோ பண்ண முடியலன்னு இருக்கும்போது எப்படி நம்மளால் ஒரு வருஷத்துக்கு ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும்? இதுக்கு உங்களுக்கு தேவையானது டைம் ட்ராவல் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷத்தில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 புக்கையாவது படிக்கணுன்ட்டு ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க. அதுக்கு டெய்லி ஒரு 10 pages படிக்கணுன்ட்டு ஒரு பிளானையும் செட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் எந்த மாதிரி திங்க் பண்ணணுன்னா, இன்னும் ஒரு வருஷத்தில் நான் ஹைப்போதெட்டிக்கலாக இந்த கோலை கம்ப்ளீட்டே பண்ண முடியல, என்னால் 10 புக்கையும் படிக்க முடியல, டெய்லி ஒரு 10 pagesையும் படிக்க முடியல. ஸோ நீங்கள் சிம்பிளாக உங்கள் தாட்டை அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு நான் என்னென்ன ரீசன்ஸ்னால இந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன்னு யோசிக்கணும். எக்ஸாம்பிள், எனக்கு அந்த 10 pagesை படிக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை, மோட்டிவேஷன் இல்லை, எனக்கு என்ன படிக்கணுன்றதே தெரியல. ஸோ இப்போ இதெல்லாம் தான் ஆப்ஸ்டிக்கல்ஸ். இந்த ஆப்ஸ்டிக்கல்ஸை எப்படி கரண்ட் பிளானில் டேக்கிள் பண்ணலான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டைம் இல்லைன்னா ஒரு நாளில் எந்த ஒரு பர்டிகுலர் டைமில் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன், என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் டைம் பிளாக்கை நீங்கள் கேலண்டரில் ஷெட்யூல் பண்ணலாம். எக்ஸாம்பிள், எனக்கு படிக்கிறதுக்கு மோட்டிவேஷனே இல்லை, இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக படிக்கும்போது ஒரு மியூசிக் கேட்கலாம், இல்லைனா உங்களுக்கு காஃபி குடிக்கிறது பிடிக்கும்னா காஃபி குடிச்சிட்டே படிக்கலாம். 3வது ஆப்ஸ்டிக்கல், எனக்கு என்னென்னலாம் படிக்கணுன்னே தெரியல, நீங்கள் சிம்பிளாக ChatGPT கிட்ட போய் ஒரு புக்ஸோட லிஸ்ட்டு கேட்டால் அதுவே கொடுத்துரும். ஓகே, இந்த ஆப்ஸ்டிக்கல்லாம் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் பிளான் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா 3வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கிரியேட் எ சிஸ்டம். இந்த மெட்டா அனாலிசிஸ் ஸ்டடி படி மெட்டா அனாலிசிஸ்ன்றது சிம்பிளாக ஒரு கொஷின் பேஸ் பண்ண நிறைய ரிசர்ச்சஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லா ரிசர்ச்சஸையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ப்ரிசைஸ் டேட்டாவை கொடுக்குறது தான் மெட்டா அனாலிசிஸ். இந்த மெட்டா அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 138 ஸ்டடீஸ் விச் இன்வால்வ்ட் அரௌண்ட் 20,000 பார்ட்டிசிபென்ட்ஸ். பேசிக்காக இந்த மெட்டா அனாலிசிஸோட எண்டில் யாரெல்லாம் அவங்களோட கோல்ஸை ட்ராக் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் கோல்ஸை ட்ராக் பண்ணாதவங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் பர்சனலாக சிம்பிளிசிட்டிக்காக ஜஸ்ட் கூகுள் ஷீட்ஸில் என்னோட ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த கூகுள் ஷீட்டோட லிங்க் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வருஷத்தில் உங்களோட கோல்ஸை மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள்.